வந்து 3 டைப் சொல்றாங்க. செல்ஃப் ஓரியன்டட். செல்ஃப் ஓரியன்டட் என்னன்னா, ஒருத்தர் வந்து அவங்களே வந்து அவங்களோட கோல்ஸுக்காக என்ன பண்றது, எக்ஸசிவா ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸை வந்து தனக்கு தானே வந்து ஃபிக்ஸ் பண்றது. அதை நோக்கி அவங்க அதை அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்றதையும் பண்ணுவாங்க. அது வந்து செல்ஃப் ஓரியன்டட். நீங்க செல்ஃப் ஓரியன்டா இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, உங்க வேலைகளை நீங்களே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா அதர்ஸ் ஓரியன்டட். அதாவது என்னன்னா, நீங்க பர்ஃபெக்டாவும் இருப்பீங்க அண்ட் எக்ஸ்பெக்டிங் அதர்ஸ் டு பி பர்ஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கம்பெனில எங்கேயாவது ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களோட ஹையர் அஃபீஷியல் வந்து அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த அவங்களோட அந்த பர்ஃபெக்ஷனிசம் வந்து என்ன ஆகும், நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். எல்லாருமே வந்து ஒர்க் வந்து பர்ஃபெக்டா பண்ணணும்ன்றதுதான் பண்றது. பட் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப வெரி அக்யூரசி, ப்ரிசிஷன் பாயிண்ட் அந்த மாதிரி அதிலே தான் இருப்பாங்க. அவங்களால அதுல இருந்து வெளிவர முடியாது. இதை வந்து நிறைய பேரால அந்த மாதிரி அந்த பர்ஃபெக்ஷன் கேடருக்கு வந்து கோப் பண்ண முடியாது. இன்னும் ஸ்டூடெண்ட் கேட்டகரியில பாத்தீங்கன்னா, நிறைய படிக்கிற டாப்பர்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சிலர் வந்து இந்த பர்ஃபெக்ஷன் இந்த கேட்டகரியில வந்து ரொம்ப ரொம்ப தடுமாறுவாங்க.